ஜனநாயகன் படத்துடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 27 நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு பாத்தீங்கன்னா அறிவிக்க போறாங்க. சோ ஜனவரி 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து 2 தரப்பு வாதத்தையுமே கேட்டுட்டாங்க. படக்குழுமே பாத்தீங்கன்னா அவங்க சைடு இருக்கிற நியாயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. அண்ட் சிபிஎஃப்சியுமே பாத்தீங்கன்னா அவங்க சைடு இருக்கிற நியாயத்தையுமே சொல்லிட்டாங்க. சோ கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 தரப்பு வாதத்தையுமே கேட்டுட்டு நாங்க தீர்ப்பு அப்புறமா சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ இப்ப ஃபைனலி நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய தீர்ப்பு அப்படிங்கிறது வரப்போகுது. எந்த சைடு ப்ரோ தீர்ப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வாய்ப்பு இருக்குங்க. ஒன்னு மூவி டீமுக்கு யூஏ சர்டிபிகேட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண வர்றது, அப்படி இல்லைன்னா படத்தை ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. சோ ஒருவேளை இந்த மூவி டீமுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து சாதகமா வருது அப்படிங்கிற பட்சத்துல சென்சார் போர்டு வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை அப்பீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனா அதே சமயம் 2 தடவை பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தீர்ப்பு வந்து இவங்க அப்பீல் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பிடி ஆஷா வந்து யூஏ சர்டிபிகேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க மேல்முறையீடு பண்ணி தான் இப்ப மறுபடியும் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது நாளைக்கு வரப்போகுது. சோ மறுபடியும் யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க அப்பீல் பண்றாங்க அப்படின்னா சோ கண்டிப்பா இழுத்தடிக்கிறதுக்கான வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ எந்த பக்கம் திருப்ப போக போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் ஜீவாவுடைய தலைவர் தம்பி தலைமையில் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பயங்கரமா ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஆடியன்ஸ் கிட்ட கிடைச்சிருந்துச்சு. சோ இந்த பொங்கல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டுமே இந்த படம் வந்திருந்துச்சு இல்லையா. சோ இப்ப இந்த படத்தோட ப்ரொடியூசரான கண்ணன் ரவி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. அதாவது தலைவர் தம்பி தலைமையில் படம் வந்து ஹிந்திலுமே ரீமேக் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. சோ ஹிந்தில வந்து பாத்தீங்கன்னா அங்க தகுந்த மாதிரி இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ண போறாங்களாமா. சோ இந்த படத்துல யாரு இந்த ஹிந்தி ஆர்டிஸ்ட் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் ஷாருக் கானுடைய கிங் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த வகையில டிசம்பர் 24ஆம் தேதி இந்த வருஷம் எண்டு டிசம்பர் 24ஆம் தேதி இது கிங் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்துக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஹைப் அப்படிங்கிறது இருக்கு. சோ படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சூர்யாவுடைய கருப்பு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம் இந்த படத்தை ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா. அண்ட் ஆல்சோ தனுஷுடைய கரை இந்த 2 படமுமே ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கருப்பு படத்தை மார்ச் 19 ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். ஆனா மார்ச் 19 ஏகப்பட்ட பேன் இண்டியா படங்கள் வரதுனால இந்த படம் வரதுக்கான வாய்ப்பு இல்ல. அதனாலதான் ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் ராம் சரணுடைய பெட்டி படமும் நானியுடைய தி பாரடைஸ் இந்த 2 படமே பாத்தீங்கன்னா மார்ச் 19ல இருந்து போஸ்ட்போன் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு. சோ அதனால மார்ச் 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா யஷுடைய டாக்ஸிக் அந்த ஒரு படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆக போகுது. சோ அதனால பாத்தீங்கன்னா கருப்பு படம் மார்ச் 19 ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப லேட்டஸ்டா ஒரு நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்குங்க. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெட்டி படமும் பாரடைஸ் படமும் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கருப்பு படத்துடைய ஓடிடி டீலுமே இன்னும் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ என்ன நடக்க போகுது, இந்த கருப்பு படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் டாக்ஸிக் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல ஆக்டர் டொவினோ தாமஸ் அவருமே நடிக்க போறாரு அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்துல அந்தோனி அப்படிங்கிற கேரக்டர்ல அவர் வரப்போகிறாரு. சோ மேபி பாத்தீங்கன்னா இந்த படத்துல அவர் வில்லன் ரோல் பிளே பண்றாரா அப்படிங்கிற கேள்வியுமே வருது. இந்த லுக்கை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. சோ இந்த படத்துல அவருடைய கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சூர்யாவுடைய அடுத்தடுத்த படத்தை பத்தி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கிடைச்சிருக்குங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா சூர்யாவுடைய 47வது படத்தை லகரம் கம்பெனி அவருடைய சொந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தானே ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதே மாதிரி சூர்யாவுடைய 48வது படம், 49வது படம், 51வது படம், 52வது படம் இந்த 4மே லகரம் கம்பெனில தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ இந்த 4மே பார்த்தோன்னா ஒரு காம்பாக்டான பட்ஜெட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதே மாதிரி சூர்யாவுடைய 48வது படத்தை பாத்தீங்கன்னா டைரக்டர் பாண்டியராஜ் அவரு டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ இது வந்து எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் நியூஸ் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஏற்கனவே பாண்டியராஜ் வந்து பார்த்தேன்னா எதற்கும் துணிந்தவன் படத்தை சூர்யா வச்சு பண்ணியிருந்தாரு. சோ அந்த படம் எவ்வளவு ஒரு மொக்க படமா போச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சோ அப்படி இருக்கும்போது சூர்யா மறுபடியும் பாண்டியராஜுக்கு ஒரு படம் கொடுப்பாரா அப்படிங்கிறது டவுட் தான். சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சூர்யாவுடைய 50வது திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தை மட்டும் வெளியிலக்கர் கம்பெனி பண்ண போறாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா கலைப்புலி தானு அவரு தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாராமா. அப்பனா வாடிவாசலா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு அப்டேட் வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் சூர்யாவுடைய 50வது திரைப்படமா வாடிவாசல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். ஆனா வாடிவாசல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பண்ற ப்ராஜெக்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அப்ப இந்த 50வது படத்தை யாரு ப்ரோ டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர் வந்து சூர்யாவுடைய 50வது திரைப்படத்தை டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நியூஸ் எல்லாம் கிடையாதுங்க. சோ ஒருவேளை
சூர்யாவோட 50வது திரைப்படத்தை மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. AA22A6 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப கரண்டா இந்த படத்தோட ஷூட்டிங் மும்பைல போயிட்டு இருக்கு. சோ இந்த படத்தை பத்தி லேட்டஸ்டா வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குபேரா திரைப்படத்துடைய வில்லனான ஆக்டர் ஜிம் சர்பு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு கீ ரோல் பிளே பண்றாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ அவருடைய ரோல் படத்துல எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் AA23 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூலை மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ இந்த ப்ராஜெக்ட பத்தி லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்துல இருக்கிற ஒரு சில போர்ஷன்ஸ ஐமேக்ஸ் வெர்ஷன்ல எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காராமா. சோ ஏற்கனவே கூலி படத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ் ஐமேக்ஸ்ல ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனா அது நடக்கல. இப்ப இந்த AA23 ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா அது நடக்க போகுது. சோ இதை வச்சு பார்க்கும்போது இது பெரிய பட்ஜெட் படம் அப்படிங்கிறது தெரியுதுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட பத்தி சொல்லியிருக்காரு. அதாவது STR14 படத்துக்காக ஒரு கதை ஒன்று எழுதியிருந்தாரு இல்லையா, அதை பத்தி சொல்லியிருக்காரு. அந்த வகையில அந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான காலேஜ் என்டர்டைனர் திரைப்படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. சோ இது கூட பாத்தீங்கன்னா கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் இருக்கும், அந்த படத்தில் நினைக்கிற ஹீரோக்கான மூமெண்ட்ஸுமே இருக்கும், அண்ட் அதே மாதிரி டைரக்டர் சிக்னேச்சர்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துடைய கதை வந்து பாத்தீங்கன்னா பாக்குற ஆடியன்ஸ்க்கு நல்லா ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பர்டிகுலர்லி யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த படம் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. சோ இந்த மாதிரி சூப்பரான ஒரு கதையோட டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருக்காரு. சோ இந்த படத்துல யார் ஹீரோ ரோல் பண்ண போறா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப ரீசெண்டா நம்ம சொல்லியிருந்தோம் SK கிட்ட ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். ஒருவேளை SK இந்த ப்ராஜெக்ட் நடிச்சாரு அப்படின்னா நல்லா தான் இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ ராம்குமார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டைரக்டர், நேஷனல் அவார்டு வின்னிங் டைரக்டர். சோ அவருடைய அடுத்த படத்துக்கு யாரு கமிட் ஆகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.